போட்டு எல்லாம் வீட்டில் குடிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. கடைக்கு போயிட்டு வந்து வீட்டில் எல்லாம் இது பண்ணிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் விளையாட்டுக்கு போனாங்க. 2 குழந்தைங்க தாங்க. எங்கேயுமே போக மாட்டாங்க. வீட்டு பக்கத்துலேயே தான் இருப்பாங்க. போனால் 2 வீட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எங்கேயுமே போக மாட்டாங்க. கடையோட சரிங்க. ஆனால் அந்த பெரிய பொண்ணு வந்து வெளியே போனது உள்ளே வரவே இல்லைங்க. சின்ன பொண்ணு போனது உள்ளே வந்துடுச்சு. வந்து காணாமன்னு சொல்லி சொன்ன பிறகு நான் நைட் டியூட்டி போயிட்டு வந்தனால தூங்கிட்டு இருந்தேன். வந்து அம்மா அக்காவை காணா அப்படின்னு சொல்லி எழுப்பிவிட்டனால தான் நான் எந்திரிச்சு பார்த்தேங்க. அப்போ பார்க்கும்போது கரெக்டாக மணி 6. எந்திரிச்சு போய் எல்லா பக்கமும் தேடினேங்க. தேடி பார்க்கும்போது எங்கேயுமே குழந்தை கிடைக்கவே இல்லைங்க. அப்புறம் லாஸ்ட்டில் போய் நஞ்சுடபுரம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆக்ஷன் எடுத்து வந்து எல்லாம் எழுதி எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கிட்டு போனாங்க. காலையில் எல்லாம் தேடிட்டு இருக்கும்போது கரெக்டாக வீட்டு பக்கத்துலேயே குழந்தை இறந்து கிடக்குதுங்க. என்ற குழந்தை ஒன்று எப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரியலைங்க. என்ற குழந்தை அநியாயமாக சாகடிச்சுட்டாங்க. யாருன்னு தெரியலைங்க. ஆனால் பணமாக கையில் கிடச்சிதுங்க. யாருன்னு தெரியல. நான் போய் குழந்தை எடுக்கும்போது அப்படியே உடம்பு ஃபுல்லாக காயம், பிளட்டு